ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, திஸ் இஸ் விஜய் பூஜா. இன்னைக்கு என் கூட ஜில்லு மல்லி ஆல்பம் சாங்கோட டீம் தான் இருக்காங்க. ஐ ஹாவ் கு கார்த்திக், கேஎம் ராயன், மணிச்சந்திரா அண்ட் சாய் பிரியா வித் மீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட் சூப்பர். கு கார்த்திக் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். யூஸ்வலாக வந்து எப்போயுமே இந்த மாதிரிலாம் ஆல்பம் சாங்க்லாம் வந்து என்ன கேட்பேன்னா, யார் வந்து லிரிசிஸ்ட், யார் டைரக்டர், எப்படி நீங்களாம் ஒன்று சேர்ந்தீங்க, எப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸாக ஸ்டாண்டர்டாக போகும். ஆனால் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் லிரிக்ஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்க, இந்த பாட்டு டிரெக்டும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஃபுல்லாக வந்து எல்லாமே மல்டி டேலண்டடாக பண்ணியிருக்கீங்களே. எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்தது? எல்லாமே நம்மளே பண்ணுவோம் இந்த அப்படின்னு. சரி, அப்படியே அந்த எல்லாமே நம்மளே பண்ணுவோன்ற ஐடியாவிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகலை. ஆக்சுவலாக ஒரு சாங் வந்து என் ஃப்ரெண்டு ரயன், நாங்கள் வந்து மியூசிக் காலேஜ்லேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவர் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தார், கொண்டு வந்து காட்டினார். இந்தமாரி இந்த சாங் இப்படி ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம எழுதி பார்க்கலான்னு சொல்லி ஜஸ்ட் சும்மா எழுதி பார்த்தோம். ரொம்ப நல்லா ஒரு ஃபன்னாக ஒரு இது வந்தது. அதுக்கப்புறம் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு, எங்கள் ப்ரொடியூசர் பரணி அவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சாங் ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சும்மா டிஸ்கஸ் பண்ணும்போது பேசினது தான், நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, இவர் ஐடியாவில் இப்படி பண்ணலான்னு, ஏன் நம்மளே அதை பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 சாங் பண்ணியிருக்கேன், டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். சரி நம்மளே ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஐடியாவில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒன்றொன்னா நாங்கள் கனெக்ட் பண்ணி இந்த ஐடியாஸை கம்பைன் பண்ணி ஒரு அவுட்டாக பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஐ மீன் இப்போவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ரயன் எப்படி வந்தார் இதுக்குள்ளே அப்படின்னு. பட் நீங்கள் யூஸ்வலாக லிரிக்ஸ் அப்படின்னா மீட்ரு கொடுப்பாங்க, இல்லை நம்ம எழுதுறதுக்கு அப்படி ஒரு கொலாபரேஷனில் போயிடும். பட் நீங்கள் எல்லாம் டிரெக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட பண்ணனால இவங்க 2 பேர்த்த தான் காசு பண்ணுங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி? ஆக்சுவலி லிரிக்ஸ் இப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாங் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. அப்போ நான் ஒரு வேர்ட்ஸ் எழுதும்போது அப்படியே உட்காந்து கையோட மாற்றி ஒரு ஸ்ட்ரக்சர் சாங் கொண்டு வந்துட்டோம். ஒரு நல்ல ஒரு டான்ஸ் நம்பர்ன்றது ஒரு வந்துருச்சு, பாட்டாகவே ஒரு டான்ஸாக பண்ணணும் அப்படின்னு வந்துச்சு. எங்களுக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆனது, நாங்கள் மணிச்சந்திராவோடைய நிறைய வீடியோஸ் நாங்கள் டெய்லி பார்த்துட்ருப்போம். அந்த டான்ஸ் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். ப்ரொடியூசரும் சரி, ரயனும் சரி, நாங்களும் சரி, சும்மா போடும்போது செம்மையாக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம். அப்போ கேஷுவலாக ப்ரொடியூசர் வந்து ஏன் நம்ம இவரையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னபோது, ஓகே அப்போது உடனே வந்து எல்லாருக்குமே ஒரு கம்பைன்ட் ஐடியாவாக இருந்தது. அது ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னும் போது, அகைன் நம்ம இப்போ யார் பண்ணலாம் அப்படின்னு கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது, ப்ரொடியூசர் சார்லேருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் நம்ம அனுப்பிச்சாங்க, சாய் பிரியா தேவா ப்ரொஃபைல் அனுப்பிச்சாங்க. ஸோ அவங்க டைனோசர் அப்படின்ற ஒரு படம் வர பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஒரு டான்ஸும் இருக்கணும், அதே டைம் அந்த சாங் அழகாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றது ஐடியா இருந்தது. சரி, அப்படி ஆரம்பிச்சது. நாங்கள் இமிடியேட்டாகவே கேஸ்ட் பண்ணோம். அப்ரோச் பண்ண உடனே அவங்களும் வந்து எங்களுக்கு சாங்கு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு சாங் கேட்டுட்டு நல்லா இருக்கு பண்ணலான்னு சொல்லி உடனே ஓகே பண்ணாங்க. உடனே கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்ரோச் பண்ண உடனே நான் வந்து கொஞ்சம் லைட்டாக சொதப்பிட்டேன். எனக்கு சார் தான் ஃபோன் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஓகே ஏதோ காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு யாரோ ஏதோ அந்த மாதிரிலாம் ஏதோ ஃபோன் வருது போல இருக்குது. நானும் வந்து ஏதோ கால் பண்ணுறேன். அவரோட வாய்ஸ் வேறு ரொம்ப இதுவாக இருக்குமா. நான் அப்புறம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப செட்டில்டாக, எந்த ஒரு இது இல்லாமல், ஜெய் சாருக்குலாம் சாங் எழுதியிருக்காரு, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் கு கார்த்திக் பேசுகிறேன் பண்ணி. எனக்கு கு கார்த்திக் ஓகே சார் தெரியும், இது வேறு யாரோ போல இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லுங்கள் என்ன இந்த மாதிரி சாங் சூப்பர் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு காலில் தான் நான் போய் கேட்டேன், சார் நீங்கள் வந்து கு கார்த்திக்னா அதான்ப்பா ஜில்லுமல்லி சார் நீங்களா சார், நான் இது தெரியாமல் எனக்கு இதாகிடுச்சு சார் சாரி சார் எனக்கு தெரில சார்னு. அதெல்லாம் அந்த எந்த ஒரு பந்தம் இல்லாமல் அவர் பாட்டு கேஷுவலாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கல்ச்சுரல்ஸ்க்கு அப்ரோச் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப நார்மலாக அப்ரோச் பண்ணிட்டு இருந்தார். நானும் சூப்பர் வரேன், நான் பண்ணலாம், பார்க்கலாம், சாங் கேட்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே சார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் போய் நேரில் போய் மீட் பண்ணி அப்படிதான் அந்த கிராக் பண்ணோம். சாய் பிரியா, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் அப்போ தான் படம் முடிச்சுட்டு வந்தப்போ உங்களை அப்ரோச் பண்ணப்போ நீங்கள் எதை பார்த்து இந்த பாட்டு ஓகே நம்ம ஆல்பம் சாங் பண்ணலாம்? ஆக்சுவலி என்னோட மேக்கப் அண்ணா வந்து வீராசேகர், அவர் தான் எனக்கு கால் அடித்து சொன்னார், ஒரு ஆல்பம் சாங் வந்திருக்கு பண்ணுறீங்களா அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு இல்லை, நான் இத்தனை படம் பண்ணிகிட்ருக்கேன், ஆல்பம் சாங் பண்ணணுமான்னு. பாட்டை கேளுங்க அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். அப்போ ப்ரொடியூசர் அவரை கூப்பிட்டுருந்தாங்க. பாட்டு கேட்டேன், நல்லா இருந்தது. சரி, அப்புறம் சேரை போய் பார்த்தேன். அவர் சொன்ன அந்த கான்செப்ட் சாங் எல்லாம் சூப்பராக இருந்தது. உடனே நான் சொன்னேன் ஓகே சார் பண்ணலாம், சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த பாட்டை வச்சு ஒரு செக்மெண்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு சேட் பாக்ஸ் மாதிரியே கான்வர்சேஷன், இந்த பாட்டு ஃபுல்லாக போகிறனால ஒரு சேட் பாக்ஸ் செக்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்னைக்காவது வந்துட்டு ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேறு யாருக்கும் அனுப்பணும்னு நினச்சி ஆனால் தெரியாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தவங்ககிட்டே அனுப்பியிருக்கீங்களா? நிறைய நடந்திருக்கு. அதில் தான் மறக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு ஐயோ அப்படின்னு ஆன மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. எப்படி சமாளிப்பீங்க அவங்கள்ட்ட? உடனே டெலீட் கொடுத்து உனக்கு தான் அனுப்ப வந்தேன் அது அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்ற வேண்டியது தான். டெலீட் பண்ணிவிட்டேன். அப்படியே இது உனக்கு ஏன் எனக்கு ஏன் அனுப்பிச்ச அப்படின்னா அப்படியே நம்ம கமல் சார் அப்படியே ஒரு ஃப்ளோலியே அப்படியே சமாளிப்பார் தெரியுமா, அந்த மாதிரி தத்துக்க பத்துக்கான்னு முழிக்க வேண்டியதுதான். மாட்டிட்டா சாரி கேட்டு அடி வாங்க வேண்டியதுதான், அவ்வளோதான்.
இந்த மாதிரி வந்து இது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ், அந்த மாதிரி கிடையாது. நான் என் லெக்சரரை திட்டி என் லெக்சரரே அமைச்சிருக்கேன். ஆமாம், அந்த மாதிரி ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டேன். வாட்ஸ்அப்பில் தெரியாமல் வந்து அவர் எந்த சாரி எந்த இதெல்லாம் கேட்க வேணாம், அவருக்கு தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் பர்சனலாக போயிட்டு அந்த அவரோட கேபினில் போய் டமால்னு அந்த அந்த சூரிய வம்சத்தில் வர மாதிரி அப்படி போட்டு அப்படி டமால்னு சார் சாரி சார் அப்படி. ஓகே, உங்களுக்கும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கா? எல்லாருக்குமே. ஆல்ரைட், ஓகே. ஏதாச்சும் இன்சிடென்ட் கேளுங்க. இங்கே மட்டும் நாங்கள் சொன்னேன் இவ்வளோ மொக்கையா டெலிட் ஃபார் கொடுத்துருவேன். இவங்க டெலிட் ஃபார் இவர் வந்து காலில் விழுந்து சமாளிச்சுருவாங்க. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் அனுப்பி? ஆக்சுவலி சும்மா ஒரு சாங் எழுதி டேரக்டருக்கு, இப்போ மியூசிக் டைரக்டர் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணி சாங் ரெடி பண்ணியிருப்போம். அதை கரெக்ட் பண்ணிவிட்டு டேரக்டருக்கு அனுப்ப சொல்லுவாங்க. அது பதட்டத்தில் டப்புன்னு திருப்பி இவருக்கே அனுப்பிச்சிட்டு நான் இது பண்ணுவேன். காலையில் ஃபோன் பண்ணி இன்னுமே எனக்கு லிரிக் அனுப்பலையே அப்படின்னு கேட்பாங்க. நான் அனுப்பிச்சிட்டேனே அப்படின்னு இந்த மியூசிக் டைரக்டர் பார்த்தா அவருக்கு இன்னும் ப்ளூடிக்கே வந்திருக்காது. அவர் நான் இப்போ தானே வேலையை முடிச்சுட்டு தூங்கினேன் அப்படின்னு மாதிரி, சார் அனுப்பிட்டேன்னு வேற சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து அனுப்புவோம். எனக்கு இன்னொரு இது, நம்ம சாண்டி மாஸ்டர் இருக்கார்ல, அவரோட மேரேஜ் சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் நோட் நான் அனுப்பணும், ஒருத்தருக்கு அனுப்பணும். அதை வந்து அவருக்கே சர்ப்ரைஸ் ஆடுறது, சர்ப்ரைஸ் அவர் அப்படி பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது அவருக்கே அனுப்பிச்சேன். அவர் அனுப்புறாரு, இந்த சாங் வேணாண்டா இந்த சாங் வேணா போட்டாங்க அப்படின்னு அவர் எனக்கு ரிப்ளை பண்ணுறாரு. நான் ஏன் இவர் அனுப்புறாரு சம்மந்தமே, டேய் மேலே பாரு என்ன அனுப்பிச்சிருக்கேன், ஐயோ அண்ணா உங்களுக்கு அனுப்பிச்சுனா அப்படின்னு. அப்போ சர்ப்ரைஸ் பண்ணும்போது ஸ்டேஜில் போய் நிற்கும் போது ரொம்ப கேவலமாக அப்படியே, அண்ணா உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன்னு, கொஞ்சம் அப்படியே நடிச்சுக்கங்க அப்படின்னு அந்த மாதிரி மாட்டினது வந்து. அடுத்து வந்துட்டு இந்த சாங்லேயே இருக்கும் 600 தடவை அப்புறம் சொல்லி வச்சிருக்கேன் அந்த மெசேஜில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு, நான் மெசேஜ் பண்ணுறப்போ இந்த வேர்டு இது வந்து நான் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? ஸ்மைலி இமோஜி. ஸ்மைலி இமோஜி, நார்மல் ஸ்மைலி முடிச்சிருக்கேன், அவன்தான் சூப்பர். என்ன ரிப்ளை பண்ணணும் தெரியாது, நான் ஸ்மைல் போட்டு முடிச்சிருக்கேன். ஸ்மைலி ஓகே, அந்த அப்படின்னு நினைப்பாங்க தெரியுமா, அப்போ வரும் பாருங்க ஒரு கடுப்பு. அந்த அந்த வார்த்தைக்குள்ள வந்து எக்ஸ்பிரஷனே தெரியாது, அதுக்கு என்னன்னே தெரியாது. அது வந்து செம்ம கடுப்பான ஒரு விஷயம். ஊர்ல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் சேர்த்து திட்டணும்னு தோணும், அந்த மாதிரி ஒரு கடுப்பு வரும், அவ்வளோ ஒரு இது வரும். அந்த நம்ம எதோ பேசியிருப்போம், பேசும்போது லாஸ்ட்ல அப்படின்னு வந்துச்சுன்னா பாத்தியா பாத்தியா இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் என்ன பண்றேன்னு தெரியாம அனுப்புறாங்க போல. அதை வந்து ரிவெஞ்சுக்கு வேணா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியத்தில் வந்து சும்மா அப்படி வேணா போட்டாலே காண்டிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க கேட்டது வந்து அப்புறம் 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 எதுக்கான அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வேர்டு. நான் வந்து அடிக்கடி அப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தா டன் டன் அப்படின்னு அனுப்புவேன். டன் டன் அப்படின்னு அனுப்புவேன். கேன் கேன் டன் டன், அது டன் டன் 2 டன் போட்டு அனுப்பிச்சு விட்ருவேன். 2 டன்னு 2 டாட், அவ்வளோதான். அந்த மாதிரி அனுப்புவேன். அந்த கை தட்டுறது அந்த ஹார்ட் கண்ணில் வருமே அந்த இமோஜி, டன் டன் அப்படின்னு அனுப்பிச்சு விட்ருவேன், அவ்வளோதான். அது ஒரு மாதிரி வைப்பாக இருக்கும். நல்லா இருக்கு, கேட்கவே நைஸ் நைஸ் நைஸ். எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி குரூப் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும்ல. உங்களோட ஃபேமிலி குரூப் பேர் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பேர் என்ன? என்ன பேர்? கியூட் ஃபேமிலி, வேர்ல்டு கியூட்டஸ்ட் ஃபேமிலி. அதாவது வேர்ல்டஸ்ட் கியூட்டஸ்ட் ஃபேமிலி நீங்க பார்க்கணும்னா கான்டாக்டா இருக்கும். 4 பேர் இருக்கோம், நானு என் பிரதர், மம்மி டாடி. பெரிய குரூப் தான். அடேங்கப்பா 4 பேர் அவங்க. ஓகே, வேர்ல்ட்ஸ் கியூட்டஸ்ட் ஃபேமிலி வந்து அது வந்து உங்க ஃபேமிலி குரூப்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி குரூப் வச்சிருக்கீங்க? எதுலையுமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே நீங்கள் இல்லை? நான் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்க மாட்டேன், பட்டுட்டேன் நிறைய. ஓகே டன். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபேமிலி குரூப் ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் 3, ட்ரிப் 4 இந்த மாதிரி ட்ரிப் வந்து என்னது கேரளா ட்ரிப். இப்போ ரீசெண்டாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க, அதாவது புது வெள்ளைமலை ட்ரிப், அதாவது காஷ்மீர் போகணுமா. புது வெள்ளைமலை ட்ரிப் குரூப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணானுங்க. ஆனால் இது எல்லா குரூப்பில் நடக்கிறது தான். நான் ஆனால் போயிடுவேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு கொலாபரேஷன் ஷூட்டு அது இதுன்னு சொல்லி நான் போயிடுவேன். எப்படியாவது கூட யாராச்சும் 2 பேர் என்னால் என் சக்திக்கு தகுந்த அளவுக்கு நான் கூப்பிட்டு போயிடுவேன். பட் இந்த மீதி இருக்கிற அப்ரசன்டிஸ்க்கு இருக்கானுங்களே, இவனுங்க அச்சுப்பானுங்க, டேய் நீயாவது வந்து நீ வந்து மீடியாவில் இருக்க, அதனால் அங்கங்கே சுற்றுற, டேய் எங்களை எப்பயாவது கூப்பிட்டு போட அப்படி. இந்த மாதிரி குரூப்ஸ்லாம் இருக்குது. ஃபேமிலி குரூப்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து எப்பயாவது உள்ளே போவேன். போனால் பெருசாக இருக்கும் சேட்டு, இந்த வாய்ஸ் நோட்லாம் வேறு அடிச்சிருப்பாங்க ஃபுல்லாக. இதில் வந்து எங்கள் ரிலேஷன்லேருந்து ஃபேமிலிக்கெலாம் அனுப்பிச்சிருப்பாங்க. சித்தி அந்த முட்டையில் வந்து ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் ஒன்று ஆட் பண்ணி அது என்ன சித்தின்னு கடுப்பாக இருக்கும், அப்படியே வெளியே வந்துடுவேன். அப்பா இதுக்கெல்லாம் உள்ளே போகக்கூடாது. எப்பயாவது ஒரு குட் மார்னிங் ஒரு குட் நைட் தட்டிட்டு வந்துடுவேன். எனக்கு திடீர்னு என் குரூப்பில் பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க, என் ஜாதக தம்பி, உனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி வைக்கணும்னு சொல்லி அப்படியே அந்த லெஃப்ட்னு வந்தேன், திருப்பி ஆடுன்னு வரும், லெஃப்ட்னு வரும், திருப்பி ஆடுன்னு வரும், இந்த மாதிரி வரும். கடைசி கொஸ்டினா என்ன அப்படின்னா வந்துட்டு
டெக்ஸ்ட்டில் நம்ம மெசேஜ்லாம் பண்ணிடுவோம். இப்போ இந்த பாட்டில் கூட டெக்ஸ்ட்டில் ஜாலியாக பேசிப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து நேரில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக தான் போவீங்க. ஆனால் நிறைய கேசஸில் அப்படி இருக்காது. ஸோ டெக்ஸ்ட்டுக்கும் இந்த இன் ரியல் பர்சன் போய் மீட் பண்ணுறதுக்கு ஒரு பேனிக் இருக்கும்ல, அது என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பெங்களூர் டு சென்னை ஷோக்காக வந்துட்டு இருக்கும்போது என்னோட ஒரு ஜூனியர் பையன், அவன் பேர் சொல்ல வேணாம் பாவம், அவனுக்கு ஒரு ஃபேக் ஐடி ஒன்று போட்டு அவன்கிட்ட சேட் பண்ணுறேன். அவன் அந்த கம்பார்ட்மெண்ட், நான் இந்த கம்பார்ட்மெண்ட், இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தோம். நான் பார்த்தேன், நான் உன் கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன், நான் ஏசி கோச் A1 இருக்கேன், நான் பார்த்தேன் நீ ஜென்ரலில் ஏறி இருக்கேன் அப்படிலாம் மெசேஜ் பண்ண. நானும் ஜென்ரலில் தான் உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரிலாம் பண்ணி சென்ட்ரலில் நம்ம மீட் பண்ணுவோம். அவன் வந்து என்னன்றான், நம்ம வந்து இதுலேயே மீட் பண்ணுவோம், அதாவது என்னது பெரிய ஸ்டேஷன் ஒன்று வருமே, ஜோலார்பேட்லேயே மீட் பண்ணுவோம் அப்படின்னு. இல்லை எங்கள் மம்மியெல்லாம் இருக்காங்க அப்படி இப்படின்னு அவனை இது பண்ணி அதை பண்ணி உனக்காக ஒரு டீ அனுப்புகிறேன் பாருன்னு சொல்லி சும்மா நானே அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி எதுவும் அவன் வந்து வேற லெவல் வைப் ஆயிட்டான். இன்னைக்கு நம்ம இந்த ட்ரெயின் விட்டு ஆமாம் அவன் வந்து விட்டா குழந்தையோட தான் இறங்குவான் போல இருக்கு, அந்த ஃபீல்டில் இருந்தான் அவன். அவனோட சேட்லாம் பார்த்துட்டு அந்த லெவலில் நான் கொஞ்சம் ஓவராக டூ மச்சாக போயிட்டேன். என் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ நான் அவகிட்ட பெர்மிஷன் வாங்கி வச்சேன். அவ்வளோ டான்ஸர் தான் அங்கே வந்துட்டு இருந்தா, உன் ஃபோட்டோ நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சு டிபி வச்சு அவளோட வாய்ஸ் நோட்டு ஒன்று அனுப்பிச்சி விட்டேன், ஹாய் அப்படின்னு. அவ்வளோதான் முடிஞ்சு, ஒரே ஒரு ஹாய் தான், அவ்வளோதான். ஃபுல் பூர்வீகம் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டான், ஜாதக கீதங்க எல்லாத்தையுமே அனுப்பிச்சிட்டான் அவன். ஸோ அந்த மாதிரி இறங்கி அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாக குரூப்பாக ரெடி பண்ணி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் வந்து ஒரு கொடி மாதிரி ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கே நிற்க வச்சு நான் இங்கே நிற்கிறேன் வா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக குரூப்பாக வந்து நின்றுட்டோம். இவன் என்கிட்ட பர்மிஷன் கேட்குறான் என்ன மீட் பண்ணுறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் நான் ரெஸ்ட் ரூம் வயிறு கழுக்குது நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போனான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சுற்றி வந்து இப்படி நின்றுட்டோம். நேராக இப்படி வந்துட்டு திரும்பின உடனே எல்லாம் பிம்பிலி கிபிலாபி அப்படியே இல்லை அப்படியே எனக்கு தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சான். இப்போ குரூப்பாக நம்ம வந்து இந்த பாட்டை வந்து ஜாலியாக பாடலாமா? யா ஷோர். ஜில்லுமலி ஜில்லு ஜில்லு ஜில்லுமலி நெஞ்சுக்குள்ள கதகளி சொல்லு சொல்லு சுக்குமலி சுக்கு போட்ட குண்டுமலி ஜில்லு ஜில்லு ஜில்லுமலி நெஞ்சுக்குள்ள கதகளி சொல்லு சொல்லு சுக்குமலி சுக்கு போட்ட குண்டுமலி. ஹார்மோனி மாதிரி இருக்கு எல்லாம் ஒரு வாசி இவங்க வாசி எல்லாம் சிங்க் ஆகி soprano, alto, tenor, bass. ப்ராக்டிஸில் அவ்வளோ வாட்டி டேக் எடுத்து அவ்வளோ டேக். So thank you so much for coming here today. Thank you. All the very best. Very good. Thank you so much everyone.